ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் ஏன்னு சொல்லிட்டு ஒரு செட் தந்திருக்கு, பின்னு சொல்லிட்டு செட் தந்திருக்காங்க. இப்போ வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவாகுமா அப்படின்னு சொல்லி ரிலேஷனா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை 4 டைப் தந்திருக்கு, இது ஒவ்வொன்றும் ரிலேஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா, தந்திருக்க ஏயும் பியும் எழுதிட்டு ஏயிலேருந்து பி கேட்டிருக்கப்போ ஏ கிராஸ் பி வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி, ஏ என்ன தந்திருக்காங்க 1, 2, 3, 7. அந்த 1, 2, 3, 7 கூட கிராஸ் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? பிக்கு. பி வந்து என்னது 3, 0, -1, 7. ஃபஸ்ட்டு வந்து ஏயும் பியும் தந்து ஏக்கும் பிக்கும் உறவாகுமா ரிலேஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. இந்த மாதிரி இனி 2 வச்சு எழுதணும். ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி 2 வச்சு எழுதும்போது என்ன கிடைக்கும்? 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையாக வச்சு ஒரு ஜோடியாக எழுதணும். அடுத்து வந்து 2 வச்சு கம்ப்ளீட் பண்ணி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? 3 வச்சு எழுதணும். 3 வச்சு எழுதும்போது என்ன எழுதுவோம்? 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. நெக்ஸ்ட் இதே மாதிரி 7 வச்சு எழுதும்போது என்ன கிடைக்கும்? 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. இந்த மாதிரி எல்லா நம்பரையும் எழுதி ஃபஸ்ட் வந்து ஏ கிராஸ் பியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து R1, R2, R3, R4 அப்படின்னு 4 ரிலேஷன் வந்து தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து R1 பார்த்தீங்களா, இந்த R1ல் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். R1ல் இருக்கிறது எல்லாமே இதில் இருந்துச்சு அப்படின்னா R1 என்னது ரிலேஷன். R1ல் 2, 1 இருக்குது. அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியில் 2, 1 இருக்கா? 2, -1 இருக்குது. 2, 1 இல்லை. இப்போ 7, 1 இருக்குது. 7, 1 இருக்கா? 7, 1ம் இல்லை. அப்போ R1ல் இருக்கக்கூடிய 2, 1ம் இல்லை, 7, 1ம் இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? R1ல் இருக்க ரெண்டுமே இல்லை. ஏதாவது ஒன்று அதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட இது வந்து நாட் அ ரிலேஷன். ஓகேவா? எல்லாமே இருக்கணும். ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தாலும் அது நாட் அ ரிலேஷன். இப்போ நம்ம எழுதலாம் 2, 1ம் 7, 1, 2, 1, 7, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. இதுக்கு மீனிங் என்னது? இந்த ரெண்டுமே ஏ கிராஸ் பியில் வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆர்ன்னு சொல்லியது வந்து ஏ கிராஸ் பியில் வந்து இல்லாததுனால இது வந்து நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதி முடிக்கலாம். ஓகேவா? இப்போ R2 வந்து தந்திருக்காங்க. R2ல் இருக்கிறது வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யணும்? செக் பண்ணணும். ஏதாவது ஒன்று இல்லாட்டால் கூட நம்ம என்ன எழுதிடலாம்? இது வந்து நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஓகேவா? இப்போ -1, 1 இதுவும் இதில் வந்து இல்லை. அப்போ வந்து ஆனால் இதில் வந்து 1, -1 இருக்குது. இது ஈக்குவலாக 1, -1, -1, 1மே ஈக்குவல் கிடையாது, வேறு. சரியா? இப்போ நம்ம என்ன எழுதுவோம்? -1, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. இதில் வந்து ஏ கிராஸ் பியில் இது இல்லை. அதனால R2 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? இது வந்து நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இனி R3 பாருங்கள். 2, -1 இதில் இருக்குது. 2, -1 இருக்குது. அடுத்து 7, 7 இருக்கா? 7, 7ம் இருக்குது. 1, 3 அதுக்கப்புறம் இருக்குது. 1, 3 இதில் இருக்கா? 1, 3யும் இருக்குது. அப்போ R3யில் உள்ள எல்லாமே இதில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? R3யில் உள்ள எல்லாமே இதில் இருக்குன்னா மூணாவது உள்ளது வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியதுக்கு வந்து என்ன எழுதுவோம்? 2, -1, 7, 7, 1, 3 இது எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. எல்லாமே இருந்துச்சுன்னா இது என்ன எழுதலாம்? R3 இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 4th ஒன். இதே மாதிரி தான் அதில் எல்லாமே இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் இது வந்து நாட் அ ரிலேஷன். அப்போ R4ல் என்ன இருக்குது? 7, -1, 7, -1 இருக்குது. 0, 3 0, 3 இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு 3, 3 3, 3 இருக்கா? இருக்குது. 0, 7 இருக்கா? 0, 7 இல்லை. இப்போ நம்ம என்ன எழுதலாம்? இதில் வந்து 2 எண்ணம் வந்து இருக்குது, 2 எண்ணம் இல்லை. அப்போ அதை எப்படி எழுத போகிறோம்? 4th ஒன்னில் வந்து இதெல்லாம் இருக்குது, அதை வந்து ஒரு செட்டாக எழுதிடுவோம். என்னது? 7, -1,
3, இந்த ரெண்டுமே இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு A cross B. பட் எது இல்லாதது வந்து என்னது 0, 3, 0, 7 நாட் பிலாங்ஸ் டு A cross B. நமக்கு தெரியும் ஏதாவது ஒன்று இல்லாட்டா கூட நம்ம என்ன எழுதிடுவோம், நாட் அ ரிலேஷன் எழுதிடுவோம். அப்போ இது வந்து ரிலேஷன் இல்லையா? கண்டிப்பாக நாட் அ ரிலேஷன். அப்போ R4 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் A to B. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் செட் தந்துட்டு இது வந்து ரிலேஷனா அப்படின்னு கேட்டால் A cross Bயில் அது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா ரிலேஷன் எல்லாமே இருக்கணும். ஏதாவது ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட நாட் அ ரிலேஷன் எழுதி முடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.